ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கோவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விட கூடுதலாக பரோட்டாக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ள நம்ம இதுக்கான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஒரு மிக்சர் ஜாரில் அரை முடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரகொரன்னு இல்லாமல் இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மசாலாவை வறுத்து அரைக்கலை, அதனால் அரைச்சதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ சொன்ன அளவுகள் எல்லாமே 3/4 கிலோ சிக்கனுக்கு சொல்லியிருக்கேன். மசாலா நல்லா வெந்து வரட்டும். அதோட பச்சை வாசம் போனதும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் போனோட வாங்கிக்கோங்க. சிக்கன் வாங்கும்போதே சால்னாக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனும் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ரெண்டு விசில் வச்சாலே போதும். சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். குக்கரோட ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் வெயிட் எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம சால்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு
ஒரு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. சிக்கன் பீசஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷு. இதை விட அல்டிமேட்டாக பரோட்டாக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் சால்னா. ரொம்ப நேரம் டைம் எடுக்க தேவையில்லை. அதோட இந்த மாதிரி பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு நல்லா தாராளமாக சால்னா ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். பரோட்டா லவர்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் வீட்டிலே யாராவது பரோட்டா லவர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.